முரளியும் அவரோட ஃப்ரெண்ட் வினோத்தும் ஒரு பழைய பில்டிங்ல காயின் டாஸ் கேம்பிளிங் ஆடுறாங்க. நிறைய ஜெயிக்கிறாங்க. எஸ்ஐ வாவர் அவரோட டீமோட அந்த பழைய பில்டிங்க்கு வராரு. முரளி அவரோட ஃப்ரெண்ட் வினோத்தும் தப்பிச்சிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆயிடுறாங்க. இது எஸ்ஐ ராஜாவோட கேஸ். அவரோட வேலையை அவர் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எஸ்ஐ வாவர் இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. எஸ்ஐ ராஜா மதன் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அர்த்தனா எஸ்ஐ ராஜா கால் பண்ணி உங்களோட கேஸையை நீங்க பார்க்க மாட்டீங்க, எஸ்ஐ வாவர் பாக்குறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எஸ்ஐ ராஜா ஆன்லைன்ல கேம்பிளிங் ஆனா மட்டும் லீகல், இது இல்லீகலா, இந்த மாதிரி கேஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், வேற யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. எஸ்ஐ ராஜா ஸ்டேஷனுக்கு வந்ததும் அங்க ஒரு பொண்ணு எனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து டெய்லி கால் பண்ணி இஷ்டத்துக்கு பேசுறாங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஸ்ஐ ராஜா அந்த நம்பரை ட்ராக் பண்றாரு. அது ஒரு காலேஜ்ல இருக்க கேண்டீன்ல காட்டுது. அங்க எஸ்ஐ ராஜா ஸ்பென்சி அப்புறம் அந்த பொண்ணு 3 பேர் போறாங்க. பார்த்தா அது ஒரு எம்எல்ஏவோட பையன். அந்த பையன் எம்எல்ஏவோட பையன் திமிரா பேச எஸ்ஐ ராஜாவை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு லத்தியில விழுவிழுன்னு விழுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அர்த்தனா எஸ்ஐ ராஜாவோட அக்கா. அவங்க எஸ்ஐ ராஜா கால் பண்ணி ஒரு எம்எல்ஏவோட பையனை எப்படி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண, அவனை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. எஸ்ஐ ராஜாவும் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு இனிமே ஒழுங்காரு அப்படின்னு வார்ன் பண்றாரு. அந்த பையன் உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். முரளி இப்படி காசு சொண்டு போனதுனால ஆச்சி கோவமா இருக்காங்க. முரளி ஆச்சியை சமாதானப்படுத்துறான். நான் எனக்காக போல வினோத்காக தான் போனேன், இனிமே இப்படி பண்ணல ஆச்சி அப்படின்னு சொல்றான். நீ நல்லபடியா வாழணும் முரளி அப்படின்னு ஆச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே முரளி சொல்றாரு, உன் கஷ்டம் எனக்கு புரியுதாச்சி, நான் வேலைக்கு போகாம இல்ல, எனக்கு வேலை கொடுக்கல, ஜெயிலுக்கு போனவனுக்கு வேலை யாரும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதான் நம்ம கைவசமே தொழில் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வெளியே வேலை தரணும், இனிமே நம்ம பூக்கடையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு. அடுத்த நாள் காலையில முரளியும் ஆச்சியும் பூக்கடைக்கு போறாங்க. ஆச்சி கோயில்ல முரளிக்காக சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப லலிதாவை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படுறாங்க. முரளி பூக்கடைக்கு வெளியில பூக்கடையை மறைச்சு பட்டு இருந்த வண்டி எல்லாத்தையும் பஞ்சர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படி லலிதா வண்டியை அவர் பஞ்சர் பண்ணிடுறாரு. அதனால லலிதாக்கும் முரளிக்கும் சண்டை வருது. லலிதாவும் அவங்க ஃப்ரெண்ட் கௌதமும் ஒரு லாயர்ட்ட ஜூனியரா வேலை பாக்குறாங்க. ஒரு திருடை ஒரு பொண்ணோட செயினை அடிச்சுட்டு போயிடுறான். அவன் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டிருக்கான். அதை ஒருத்தர் போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. முரளி அந்த செயின் திருடனவனை துரத்திட்டு ஓடுறாரு. அவரும் பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் போட்டிருக்காரு. எஸ்ஐ ராஜா கார்ல அங்க வராரு. திருடன் ஓடிடுறான். முரளி தான் திருடன் எஸ்ஐ ராஜா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதை ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஆச்சி பதறி அடிச்சு ஓடி வந்து முரளி அரெஸ்ட் ஆகிறத பார்த்து வருத்தப்படுறாங்க.